பிரியமானவர்களுக்கு சமாதானம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 துவக்கம் 23 வரையிலும் ஒரு சம்பவம். அங்கு தலைவன் ஒருவன் இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அருமையான கேள்வியை இயேசுவின் முன்வைக்கிறார். அதற்கு இயேசு, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாய் என்று மோசேவின் மூலமாக பிதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த கற்பனைகளை மேற்கோள் காட்டி, இவைகளின்படி நீ செய்தால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம் என அவர் சொல்லுகிற பொழுது, அதற்கு தலைவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார். முடிவிலே இயேசு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். 23வது வசனம். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான் என வாசிக்கலாம். இதே காரியத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், இதை அவன் கேட்டபொழுது மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான் என வாசிக்கலாம். அப்படியானால் நித்திய ஜீவனை அடையும்படியாக இயேசுவை தேடி வந்தவன் இயேசுனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினாலே துக்கத்தோடு போய்விட்டான். நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த தலைவனுடைய ஐஸ்வர்யம் அவன் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு தடையான குறையாய் இருந்தது. இதை நாம் வாசிக்கிற பொழுது நாம் நினைக்கலாம், நம்மக்கிட்ட மிகுந்த ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை, ஆகவே நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாதபடினால நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு ஒரு தடையும் இல்லை அப்படி நாம் நினைக்கலாம். நான் சொல்லுவேன், நிச்சயமாக நம்மில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு தடையாக இருக்கலாம். சில வேளை அந்த குறைவு நாம் கொலைகாரர்களாக இல்லாதிருக்கலாம், விபச்சாரம் செய்கிறவர்களாகவோ களவு செய்கிறவர்களாக இல்லாதிருக்கலாம். ஆனால் வேறு சில காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும். இதில் விசேஷமாக நான் ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக எங்கள் கற்பனை குறித்து. நாம் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுகிறோம். எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார ரீதியான கடமைகளை செய்வதற்கு வசதிகள் இருக்கிற போது நாம் ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம். இது நமக்கு ஏதோ ஒரு நிறைவு, நம் தகப்பனையும் நம் தாயும் நாம் கனம் செய்கிறோம் என்று சொல்லி. நான் சொல்கிற விளக்கம் என்னவென்றால், நம்முடைய தாய் அநேக தியாகங்களுக்கு மத்தியிலே நம்மை தன் கற்பத்திலே நம்மை தாங்கி சுமந்தாள். நம்முடைய தகப்பன்மார் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியிலே நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நம்மை தோளில் சுமந்தார். இப்படியாக நம்முடைய தாயும் நம்ம தகப்பனும் நம்மை சுமந்தது அவர்களுக்கு சௌகரியம் உண்டாயிருந்த பொழுதல்ல, அவர்களுடைய பலனையும் மீறி, அவருடைய திராணனையும் மீறி நம்மை அவர்கள் சுமந்தார்கள். ஆனால் நாம் எப்படி சுமக்கிறோம்னு சொன்னால், நமக்கு முடியுது, நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, ஆகவே நான் என் தாயை கவனிக்கிறேன், என் தகப்பனை கவனிக்கிறேன், அதனால் நாம் ஒரு நிறைவை பெற்றுக்கொள்கிறோம், என் தாயும் தகப்பன் நான் கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது எனக்கு வசதி இருக்கிற போது அவர்களை நான் கவனிப்பது என்பதல்ல, இருதயத்துக்குள் அவர்களை வைத்து தாங்குவது. எப்படியாக நம்மை தாய் கர்ப்பத்திலும் தகப்பன் தொழிலும் முடியாத வேலையிலும் சுமந்து தாங்கி நம்மை அவர்கள் வழிநடத்தினார்களோ, அதே போல் நம்மால் முடியாத பொழுதும் நம் இருதயத்தில் தாங்கி பராமரிப்பதுதான் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதிலே ஒரு மேன்மையான அருமையான கடைபிடிக்கிற காரியம் என்று சொல்லுவேன். பிரியமானவர்களே, இதை நீங்கள் செய்யாது இருக்கிறீங்க சொன்னால் நிச்சயமாக அதுவும் கூட நித்திய ஜீவன் அடைவதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை, இந்த குறையும் உங்களுக்கு தடை கொண்டு வரலாம்.
அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் கூட சொல்ல முடியும். சகோதரனை மூடனே என்று சொல்வது தேவனுடைய பார்க்கிற ஒரு குறைவு. நம் சகோதரர்களோடு கூட ஒப்புரவாகாதிருப்பதும் தேவனுடைய பார்வையில் குறைவு. ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது, பொய் சொல்லுவது, பிறரை குறை கூறுவது, குற்றம் கூறுவது, கீழ்ப்படியாமை, தற்பெருமை, கர்வம், மேட்டுமை, இவையெல்லாம் கூட தேவனுடைய பார்வையில் குறைவு என்கிறபடினால இவைகள் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தாலும் இதுவும் நம்மிலுள்ள மிகுந்த ஐஸ்வர்யத்திற்கு சமமாக தேவனாலே பார்க்கப்படும். எப்பொழுது தேவனாலே அப்படி பார்க்கப்படும் என்றால், மேலே கூறிய குறைகளில் ஏதாயிலும் ஒன்று நம்மிடம் இருப்பதை நமக்கு உணர்த்தப்படுகிற பொழுது நாம் அதை கேட்டு அதை விட்டொழிக்க தீர்மானம் எடுக்காமல் அந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிவடைந்து துக்கத்தோடு, வருத்தத்தோடு, அல்லது ஏதோ ஒரு சலிப்பு, இவங்க எப்பொழுதுமே இப்படி தான் போதிச்சுட்டு இருப்பாங்க, இப்படியான சலிப்போடு கூட போய்விடுகிறோம் பாருங்க. நம்மிடம் உள்ள விட்டொழிக்க விருப்பமில்லாத அந்த குறையும் கூட ஐஸ்வர்யத்திற்கு சமமாக பார்க்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவும் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு தடை தான் வச்சுங்களேன். எப்படி, எதை வைத்து நான் இதுவும் ஐஸ்வர்யத்துக்கு சமம் என்று சொல்கிறேன் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கையிலே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஒரு ஐஸ்வர்யவான் நிறைவான பொக்கிஷத்தை வச்சுருந்தான் சொன்னால் அவனுடைய இருதயம் ஃபுல்லாக அது மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்த பொக்கிஷத்தை அவன் விரும்புகிறான், அந்த பொக்கிஷத்தை அவன் நேசிக்கிறான், அதை அவன் விட விரும்பலை. நான் இன்னும் கூட ஒரு சுருக்கமாக ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியத்தில் ஐஸ்வர்யவான் நித்திய ஜீவனை அடைவதற்கு தடையான காரியம் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தது அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை விட முடியாதபடிக்கு அவன் இருதயத்தில் அதை காத்து கொண்டான் பாருங்க, அதுதான் வச்சிங்களேன். புரியுது இல்லைங்களா? ஐஸ்வர்யவானாக இருப்பது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவனுக்கு போதிக்கப்படுகிற போது, அவனுக்கு வேத ஆலோசனை கொடுக்கிற போது அவன் இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த பொக்கிஷத்தை விட விரும்பல பாருங்க. இதுதான் அவனது குறைவு. அந்த குறைவு தான் அவனுக்கு தடை கொண்டு வருகிறது. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க மேலே சொன்னதான, இப்போ தச்சமே சொன்னதான இந்த குறைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற பொழுது நாம் அதை விட்டொழிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் நமது இருதயத்திற்கு அது பிடித்திருக்கிறது, நாம் அதை விரும்புகிறோம், ஆகவே அதை நாம் விட்டொழிக்க விருப்பம் இல்லை. இப்போ இதுவும் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யத்திற்கு சமம். இது ஒரு பெரிய தடைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அதற்கு இயேசுவின் பின்னாக நாம் செல்ல வேண்டும். இது 2 காரியம்தான் நித்திய ஜீவன் அடைவதற்கு இங்கு இயேசு சொல்கிறதான ஒரு வழி. இப்போ பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நமது இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய பார்வையிலே நாம் விரும்புகிற பொக்கிஷங்களாக, ஐஸ்வர்யங்களாக எவைகள் நமக்கு போதிக்கப்படுகின்றனவோ அவைகள் நாம் விட்டொழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்தில் குறைவு நீங்கும், தடை எடுத்து போடப்படும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு செல்கிறதான வழி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கொண்டிருப்பதாக. ஆமேன்.